ஹல்லேலூயா. எத்தனை பேர் எங்க கூட ஆராதிச்சுட்டு இருக்கிறீங்க? என்ன ஒரு சந்தோஷமான நேரம் இல்லை கர்த்தரை ஆராதிக்கிறது. ஏன் நம்ம கர்த்தரை ரொம்ப ஆராதிக்கணும்னா, மனுஷர்களை நம்பி போகாதீங்க. மனுஷங்களை தேடினீங்கன்னா மனுஷங்களுடைய அன்புகள் எல்லாம் ஒரு ஒரு நாள் மாறிட்டே போகும்ல. அப்படிதான் ஒரு சின்ன பாப்பாவுடைய ஸ்கூலில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பாப்பாவுடைய ஸ்கூலில் எல்லாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் காசு சேர்த்தாங்களாம். காசு சேர்த்துட்டு நம்ம எல்லாரும் நல்லது செய்வோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்களா. என்ன நல்லது செய்யலாம் அப்படின்னு எல்லா பிள்ளைங்க பேசும்போது ஒரு பொண்ணு சொல்லிச்சான், இந்த ஓல்டேஜ் ஹோமில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் பிக்னிக்கே போனது இல்லைல்ல, அவங்களெல்லாம் ஒரு நாள் பிக்னிக் கூப்பிட்டு போகலான்னு. ஐயோ, ஓல்டேஜ் ஹோம்க்கு பிக்னிக்னதும் எல்லா பிள்ளைங்க ஆமாம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓல்டேஜ்க்கு ஓடினாங்களாம். ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கு போய் எல்லாரும் பிக்னிக்கு நாங்கள் கூப்பிட்டு போகிறோம், நாங்கள் எல்லாரும் எங்கள் பாக்கெட் காசை போட்டு எல்லாரும் கூப்பிட்டு போகிறோன்னதும் அந்த சொல்லிச்ச பொண்ணு கூட்டு போலான்னு சடனாக அந்த பொண்ணு ஓன்னு அழுதான். என்னடா ஓன்னு அழுது இந்த பொண்ணுன்னு போய் கேட்டாங்களா, நீ ஏன் அழுதுட்டு இருக்கிற? அங்க இப்படி கை நீட்டி காமிச்சாலாம். காமிச்சா பார்த்தா ஒரு வயசான பாட்டி அங்க உட்காந்துருக்குறாங்க. அந்த பொண்ணை கேட்டாங்களா என்னன்னு. அதான் எங்க பாட்டி, எங்க டேடி மம்மிட்ட கேட்டேன், எங்க பாட்டி எங்க, பாட்டி எங்கன்னு. டேடி மம்மி சொன்னாங்க பாட்டி ஊருக்கு போயிருக்கிறாங்கன்னு. ஆனா எங்க வீட்லயே எங்க பாட்டியை கொண்டு வந்து இப்படி ஓல்டேஜ் ஹோம்ல விடுவாங்கன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. இந்த உலகத்துல உங்களுக்கு அழகு, பணம், உங்களுக்கு கெத்து, செல்வாக்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் தான். புசுன்னு போச்சுன்னு வைங்களேன், எல்லாம் இந்த உடம்பெல்லாம் அப்படியே பஞ்சரான உடம்பு மாதிரி ஆயிடும் இல்ல. அழகு மாயே, அதை நிலைச்சிடாது, அதை நம்பாதீங்க, அது மயக்கிடும். அப்படிப்பட்ட ஒரு பாட்டை இப்போ உங்களுக்காக பாடட்டா? ஒரு பழைய பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நிறைய பாட்டை ஜாயின் பண்ணி பாட போறேன். என் கூட சேர்ந்து இந்த மெட்லி என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? ஓகே. அழகு மாயே நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயே நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஒரு நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரே. மரணம் ஒரு நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த வசனத்தை நீங்க எல்லாரும் கேட்கணும். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம கட்டின வீடு, நம்மளுடைய பாச ஜனங்க எல்லாருமே ஒரு நாள் டாட்டா சொல்லிட்டு போயிடுவாங்கல்ல. ஆனா நம்ம இன்னைக்கு உழைக்கிறது அதுக்காக தான் உழைச்சிட்டு இருக்கிறோமா? அதனால இந்த பாட்டுல எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு பாருங்க. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும். கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும். கூடுவிட்டு உன்னாவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவரே
இயேசு அண்டை. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிட்டா நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லாமே மாயன்னு நான் சொன்னல, ஆனா அழகு யார் தெரியுமா? இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. ஆமா, இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. புராண அழகுள்ளவரே பூமி எந்த வாழ்க்கை, அதில் நீரே போதும் வேறே வேண்டாம் என்ற நண்பன் இயேசுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை, நீரை போதும் வேறே வேண்டாம் என்ற நண்பன் இயேசுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. கைகளை தட்டி ஆண்டவரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்தின் கீழே பூமி மேலே வானவரே இயேசுவின் நாமம் அல்லாஹ். வானத்தின் கீழே பூமி மேலே வானவரே இயேசுவின் நாமம் அல்லாஹ். ரட்சிப்படைய வழி இல்லையே, ரட்சகரே இயேசு வழி அவரே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை.